இசையமைப்பாளர் இளையராஜாவின் காப்புரிமை விவகாரம் குறித்து நடிகர் விஜய் ஆண்டனி செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அந்த உறவுகள் தொடர்கதை அப்படின்ற அந்த பாடல் வந்து உங்களுடைய அந்த படத்தோட ப்ரோமோல வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப அந்த காப்பி பிரச்சனை அப்படின்றது அந்த உரிமம் வாங்கின நிறுவனத்துக்கும் சரி, ராஜா சாருக்கும் சரி, அதுவே போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து நீங்க வந்து அந்த ராஜா சார் மியூசிக்ல வந்து அந்த பாட்டை வந்து வச்சிருக்கீங்க. சோ அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும், ஏன்னா பல சைட்ல இருந்து வந்து உரிமம் கேட்பாங்க. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரை பார்த்து பேசுறதுக்காகவும் உரிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இதோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அது அவங்க அதுக்கான ஃபார்மல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒண்ணு இல்ல, பாவம் நல்ல மனுஷன் தான். அதெல்லாம் அவர் கருத்து ஒண்ணு சொன்னார். ஒண்ணு இல்லப்பா, அவர் கருத்து சொன்னாரு, என் கருத்து சொன்னாரு. இளையராஜா வந்து இல்ல சார், ஆக்சுவலா ராஜா சார் வந்து ஒரு டைம்ல ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் வந்து சொந்தமாவே ஆடியோ லேபிள், ஐ திங்க் எக்கோ அப்படின்ற கம்பெனியோட ஓனரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டோட பேர்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஓனர்ஷிப் உள்ள பாடல்களுக்கு தான் அவர் வந்து ஒரு ராயல்டி கேட்கிறாரு. எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. இல்லங்க சார், அவர் ராயல்டி கேட்கிறாரு. இப்ப பில்டிங் கட்டுற கொத்தனாருக்கு பில்டிங் சொந்தமா இல்ல ஓனருக்கு சொந்தமா? சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கல. ஆக்சுவலா அவரு சம்பளம் வாங்கல. இல்ல, சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம். பிளஸ் அவர் ஆடியோ கம்பெனி வச்சிருந்தாரு. அவர் எக்கவுண்டர் ஆடியோ கம்பெனியோட ஓனர் வந்து அவர் தான். ஸோ அந்த கம்பெனியோட பாடல் யூஸ் பண்ணும்போது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.